ப்ரோ என்ன ஃபீலிங்கா? இல்லை ப்ரோ, இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பித்தேன். ஸோ அதனால் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதான் சரி, உள்ளே போய் ஒன்றா ஃபீல் பண்ணலாமா? ஜம். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக ஒன்றா ஃபீல் பண்ண உள்ளே வந்தாச்சு. சரி, இது வந்து எப்பேற்பட்ட வாசல்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எஸ்ட்ரோக்கு வரணும்னா இந்த வாசலை தாண்டி தான் வரணும். இப்போ நீங்களும் வந்து இந்த வாசலை தாண்டி தான் பல இடத்துக்கு போயிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தான் வந்தேன். 360 360 பாகை அதுக்காக வந்து இன்டர்வியூ செலெக்ஷன்ஸ்லாம் இங்கே தான் வந்தேன். அப்படி ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு 360 கேஎல் டு கேகே, அப்புறம் இந்த சாங் இன்டர்வியூஸ்க்கு எல்லாமே தாண்டி தான் போவேன். இதே பெருமையாக இருக்குது. ஏன்னா பல ஜாமான்கள் வந்த வரிசையில் நம்மளும் அதுக்குள்ள தான் வரோம். ஸோ அது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்புறம் 360 கேஎல் டு கேகே அந்த ஒரு ப்ரோக்ராம், ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஏய் முகேன் அப்படியே ஒரு ஃபேம் இருக்கும். அது எப்படி இருந்துச்சு? அதனால ஆக்சுவலி கேஎல் டு கேகே டைம்லாம் முடி வெட்டிட்டு ஃபுல்லாக டை வச்சிருப்பாங்க. புலிகோ ஸ்டைல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தேன். ஸோ என்னை வந்து கேஎல் டு கோத்தகினபாலு. ஸோ த்ரூ அவுட் இந்த ஒரு 1-2 months வந்து ஃபுல் ஷூட் போச்சு. இங்கே இறங்குவோம், அங்கே போவோம், பேக் டு பேக். இப்போ இன்னைக்கு இங்கே இருக்க ஸ்லாங்கூரில் இருக்கணும், நாளைக்கு இப்போ இருப்பேன், இப்போ வந்து நம்ம பினாங்கில் இருப்பேன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே நானும் ஹேமாஜி அக்கா தான் பண்ணியிருந்தோம். பஸ் ஃபன் நல்லா ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு, நான் கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு நான் போனேன்னு தெரியாமல் மறந்துட்டேன். டூ மெனி பிளேசஸில் வீட்டில் ஒவ்வொரு தடவை போகிறவே சொல்லுவேன், இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் அந்த இடம் தான் இந்த இடமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆல் ஓவர் த மலேசியா போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எஸ்ட்ரோ உள்ள மெமரிஸ் பார்த்தாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஆனால் நமக்கு இப்போ இன்டர்வியூ டைம் ஆச்சு. இன்டர்வியூக்கு போவோமா? வணக்கம் மக்களே. பார்த்தோன்னா நம்ம முகேந்திராவ் கூட வந்து எஸ்ட்ரோ வந்து ஒரு டூர் போயிருந்தோம். ஏன்னா அவர் இங்கேருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு. ஸோ நம்ம வீட்டு பிள்ளைனே சொல்லலாம். அதனால் இவர் கண்டிப்பாக நான் ஒரு கெம்பாவான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தே ஆகணும். இவரோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட யூடியூப் சாங்ஸ் எல்லாமே மில்லியன் வியூஸாக இருக்கும். யூடியூப் சென்சேஷனாகவே இருந்தார். அதுக்கப்புறம் போஸ்டிங் பண்ண ஆரம்பித்தார். 360 இருக்கட்டும், கேஎல் டு கேகேவாக இருக்கும், அதில் ஒரு கலக்கியிருப்பார். மலேசியா திரைப்படங்கள்லையும் முக்கியமான ரோல்ஸ் எடுத்து நடிச்சிருப்பார். இவரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019 பிக் பாஸ், இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரியாலிட்டி கேம் ஷோ இன் தமிழ் சீசன் 3ல வந்து டைட்டில் வினராக இருப்பார். லெட்ஸ் வெல்கம் அவர் வெரி ஓன் முகேந்திராவ். வணக்கம் பிரதர். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? நானும் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஓகே. நீங்கள் தனியாக தான் வந்தீங்களா இல்லை அந்த பெட்டை ஏதாச்சும் கூட்டு வந்தீங்களா? இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கேன், எடுத்துட்டா? இல்லை தானே. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு மலேசியா வந்திருக்கீங்க. மண் வாசனை எப்படி இருக்கு? ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு நார்மலாக தான். சரி, நான் வந்து ரொம்ப நாள் போயிட்டு வராது மாதிரிலாம் இல்லை. நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஹோம். ஜின் த பெட் இந்த படத்தோட கொலாபரேஷன் எப்படி நடந்துச்சு? ஏன்னா வந்து இந்த படத்தோட டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி, உங்களுக்கு இது செகண்ட் மூவி. ஸோ இந்த கொலாபரேஷன் எப்படி நடந்துச்சு? ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து டிஆர் பாலா பற்றி நான் சொல்லிடுறேன். டிஆர் பாலா சார் வந்துட்டு நானும் அவரும் வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா, புலி, வேலாயுதம் இந்த மாதிரி படங்கள், விஜய் சார் படங்களுக்கு வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ ஒரு நாள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பிரதர், இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. ஓ பெண்ணே அந்த பாட்டு? இல்லை அந்த ஒத்த தாமரை. ஸோ அந்த பாட்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அந்த நீ செட் ப்ரோ, நான் அந்த மாதிரி படம் ஒன்று வச்சுருக்கேன், நம்ம வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜின் கதையை பற்றி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இன்னும் அவர் சொன்னது எப்படின்னா, அந்த மலேசியாவும் கனெக்ட் பண்ணோம், இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து இது கரெக்டாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி பட்டாலுமே இருக்குது. வடிவுக்கரசி அம்மாவாக இருக்கட்டும், டத்து ராதா ரவியாக இருக்கட்டும், நிழல்கள் ரவியாக இருக்கட்டும், இது மாதிரி நினச்சிருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ இவங்கெல்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் பயந்துருந்தேன். பிகினிங் மொத படம் வேலன் படம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு பிரபு சார் இவரெல்லாம் பார்க்குறப்பே வந்துட்டு ஒரு இது இருக்கு, ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே இவங்கெல்லாம் கரெக்டாக பேசுவாங்களா, நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு. பட் யாருமே வந்துட்டு ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. இப்போ தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நமக்கே தோணும் என்னடா அது அப்படின்னு. எல்லாரும் நம்ம மெத்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் பார்க்கும்போது வடிவுக்கரசி அம்மால 2 பக்கம் டைலாக் கொடுத்தா கூட விடாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க ஆக்சுவலி லிட்டரலி நான் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து ஒரு பேஜோ 1.5 பேஜ் டைலாக் இருந்துச்சு. ஸோ அந்த டைலாக்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு ஃப்ளோவில் வராங்க, பாலா சார்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இமோஷனுக்கு நான் இதுதான் பண்ணணும் அப்படின்ற அந்த எல்லா விஷயம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த இமோஷன் இந்த இடத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு. ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப அமேஜாக இருந்துச்சு.
இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க சீனில். அந்த டைலாக்கு அந்த ஆக்ஷன்ஸ் தேவைப்படாது. இப்போ லெட்ஸே டைலாக் பேசிட்டே இருக்காங்க, இப்போ அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் தேவையில்லை. ஆனால் அந்த ஆக்ஷன் போட்டனால அந்த சீனே டோட்டலாக டிஃப்ரெண்டாக மாறிடும். அது வந்து அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியும். கேட்கவே வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். இதில் வந்து மெயினாக வந்து சென்ட்ரல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் காட்டியிருந்தீங்க. மலேசியாவில் நிறைய சீன் ஷூட் பண்ணிருக்கீங்க. மலேசியாவில் வந்து ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியாவும் சரி தமிழ்நாடும் சரி கனெக்ட் பண்ணுற விதத்தில் வந்து இந்த ஸ்டாரி லைன் ட்ராவல் பண்ணும். அதுக்காக தான் வந்து அந்த போர்ஷன் வந்து மலேசியாவில் ஷூட் பண்ணாங்க. நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க மலேசியா என் பேட்டைன்னு. இப்போ வந்து அங்கேருந்து ஆளுகளை கூட்டு வந்து இங்கே படம் பிடிக்க போது படம் பிடிப்பு முடிச்சுட்டு அவங்களுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு நாசிலிமா சாப்பிட்றதோ இல்லை ஏதாச்சும் இடத்துல கூட்டு போயிடுச்சு பாலாசார் கூட்டு போயிட்டு சார் நான் எனக்கு என்ன இக்கான் பார்க்குறேன் சம்பால் தொம்யாம் இதெல்லாமே என்ன சொல்றாரு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ சாப்பிட்டு நல்லா இருக்கு பிரதர் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலி. உங்க முதல் படமா இருக்கட்டும் இரண்டாவது படமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சூப்பர் லிங்க் பிக்சர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க மலேசியால. ஸோ இவங்க இந்த கொலாபரேஷன் எப்படி அவர் வந்து முதல் படமும் ரெண்டாவது படமும் அவரே வாங்குறாரு எப்படி? ஆக்சுவலி முதல் படத்துக்கு முன்னுக்கே வந்து எனக்கு அவரை ஆரம்ப காலகட்டத்திலே தெரியும். நான் இங்கே வந்து எஸ்டோவில் இருக்கும் சரி பாடல்கள் மேடையில் பாடுறப்ப சரி ஆர்ஜி நாயுடு அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். என்னோட ஒன் ஆஃப் த மியூசிக் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கிளப் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நான் அவர் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவர் தான் நிறைய பேக் ஹேண்டில் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வி ஆல்வேஸ் இன் டாக்கிங் டேர்ம்ஸ் தான், இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. தென் ஒரு லக்கி டே பாட் வேலன் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இங்கே வர முடியல அந்த டைமில் பிகாஸ் கோவிட் அண்ட் டூ மெனி ரீசன்ஸ் ஃப்ளைட் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அதிர்ஷ்டவசமாக இந்த படமும் வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு சப்போர்ட் ஹிம் அண்ட் இஸ் பீன் அ வெரி சப்போர்ட்டிவ் பர்சன் டு மீ. ஒரு பாடல் சொன்னீங்க போகிறேன்னு சொல்லிட்டு, அது உங்களோட சூப்பர் டூப்பர் ஹிட், அது கொஞ்சம் பாட முடியுமா எங்களுக்காக? ஓகே. இது என்ன புதுவித மாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் என்னை விட்டு நீ செல்லும் நேரம் விடுகதையானதடி. இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். வேற லெவலில் பாடுறீங்க, அது எப்படி ரிவர்ப் போடாம உங்க வாய்ஸ் ரிவர்ப் வருது தெரியல காடு ஒரு செட்டிங் போட்டு அனுப்பிட்டாருக்கு. ஓகே, போகிறேன்னு சொன்னீங்களே, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போக போறோம். ஓகே, எங்க தெரியுமா? இங்க டைம் டிராவல் பண்ண போறோம். ஓகே ஓகே, முதல்ல வந்து ஓகே சரி போட்டுக்கிட்டீங்களா? ஓகே, எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மிஷின் இறக்கிறோம். ஸோ நம்ம கம்பா மட்டும் ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து 2019 பிக் பாஸ் சீசன் 3யோட டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க. ஸோ நீங்க பிக் பாஸ் சீசன் 3 ஹவுஸ் உள்ள போறதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் பார்த்தா ஒரு 100K பிலோ இருப்பாங்க. போயிட்டு வந்துட்டோமே 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஸோ வந்து அந்த ஒரு ஃபேம் கிடைச்சிச்சுல, ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைம்ல? ஏன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவான வயசு வேற. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி அதுக்கு முன்னுக்கே வந்து இப்போ இந்த ஃபேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேம் வந்து இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் திங், இட்ஸ் ஆல்வேஸ் அ டெம்பரரி திங். அது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்லேயே. அதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் இங்கே மலேசியாவில் பண்ணிகிட்டு இருக்கப்ப நிறைய வரவேற்பும் நிறைய மக்கள் மத்தியில் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து எப்பயுமே கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா, யூனிவர்சிட்டிஸ் ஷோஸ் போகிறப்ப சரி, மேடை நார்மல் மேடை ஸ்டேஜ் கோயில் ஸ்டேஜில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த இப்போ நான் இந்தியாவில் இருந்து சந்தித்த அந்த அன்பு வந்து ஆல்ரெடி நான் இங்கே பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இதுவும் அன்பு தானே, இது வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அவ்வளோதான் ஃபீல் பண்ணல. எனக்கு எப்படின்னா இந்த அன்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு தவிர்த்து புதுசாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. அந்த அன்பு வந்து அப்போ அனாதே ஆகல. அன்புன்றதால அனாதே இல்லை, அன்பு ஒண்டி தான் கூட்டோன்றீங்க. ஓகே, ஸோ 2019லேருந்து 2020க்கு வரோம். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த வருஷத்துல தான் 3 ப்ராஜெக்ட் சைன் பண்ணீங்க. ஸோ அது எப்படி நடந்துச்சு அது சொல்லுங்கள். ஓகே, அது வேலனா இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், ஆக்சுவலி அது நினச்சி பார்க்க முடியல. இந்த சடனாக டக்குன்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு வந்து சரியான எப்படி சொல்லுவாங்க, ஒரு கைடன்ஸோ சரி, அந்த ஒரு தெளிவோ சரி, ஸோ அதெல்லாம் வந்து போகிற போக்கில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா அங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருப்பாங்க. ஸோ ஒரு படங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம பண்ண போகிறோம் நமக்கு அந்த பேட்டர்ன் தெரியல. பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதுதான் ஒரு ப்ராஜெக்ட்னா இவ்வளோ நாள் எடுக்கும், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு வரதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ப்ராஜெக்ட் கிட்ட முடிச்சிட்டேன். சிலது 1 by 1 இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டியூ டு ஸோ மெனி ரீசன்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 2020 அன்ஃபர்கெட்டபிள் இயர். ஸோ அந்த வருஷம் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு படியாக வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவை இழந்தீங்க. ஸோ ஏன்னா வந்து எல்லா பையனுக்கும் வந்து நம்ம சாதிக்கிறது வந்து அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருக்கணும். ஸோ அப்போ கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்பாவை இழந்துட்டீங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறது,
அன்எக்ஸ்பெக்டட் தான் ஒரு ட்ராஜடி. நான் வந்து இங்கே இல்லை, நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். வீட்டில் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ சடனாக கால் வருது, அப்பா இறந்துட்டார் அப்படின்னு. எனக்கு ஃப்ளைட் கிடைக்கல, மறுநாள் தான் ஃப்ளைட் கிடைக்குது. ஸோ அது வரைக்கும் அப்பா வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படின்னா, அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் என் கூட சேர்ந்து படம் பார்க்கணும், வேலன் ரிலீஸ்க்கெல்லாம் வந்து சன் அவன் கூட சேர்ந்து படம் பார்க்கணுன்னாங்க. ஒரு பாக்கியம் கிடைக்கல, அவர் கூட பண்ணல. பட் ஐ திங்க் ஹில் பி ப்ரவுட். கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்க கூடயே இருக்கும். தென் வந்து நம்மளோட 2020லேருந்து 2021க்கு வரும். ஸோ இதுவும் மறக்க முடியாத வருஷம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு முக்கியமா வந்து தியேட்டர்ல என் மூஞ்ச வந்து நல்லா பெருசா பார்க்கணும்னு ஆசை. ஆனா நீங்க மலேசியா மார்க்கெட்டே தாண்டி இந்தியா மார்க்கெட்ல காலிவுட்ல ஃபர்ஸ்ட் டெபியூட் வேலன் மூலியமா. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. ஓகே, வேலன் வந்து எனக்கு வந்து பேரே பிடிக்கும். ஆக்சுவலி வேலன்றது முருகர் பேர் வந்துடும் அந்த இடத்துல. அது வந்து ஒரு அந்த படம் செய்கிறப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அ வெரி பிக் டைட்டில். வேலன்ற டைட்டில் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்க்கு இது பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு கிடைச்சது லக்கி. ஸோ இந்த கதையை வந்து மாதிரி ட்ராவல் பண்ணும். இதுவும் ஒரு ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஸ்டாரின்றப்ப எனக்கு அந்த ஸ்டாரியில் ரொம்ப எங்கேஜ் ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு இந்த மாதிரி கிராமத்து கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. சிட்டி பாயாக பண்ணுறதோட எனக்கு கிராமத்து பாயாக பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா, சும்மாவே ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ல வேட்டி சட்டை போட்டா பக்காவா வந்து அந்த இடத்துல அந்த பாஷையெல்லாம் பேசி நடிச்சிருப்பீங்க. என்ன மாப்பிள்ள அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஸ்லாங் வந்து நமக்கு அது ஈஸியா பிடிச்சிடும். இன்னும் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வேட்டி சட்டை போட்டாலே நமக்கு வந்து அந்த கெட்ட அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரியல் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வேலன் ஹேப்பன் அண்ட் வெரி பிளெஸ்ட். நீங்க சொன்னோட நான் வந்து ஒரு விஷயம் டிஸ்கவர் பண்ணேன். முருகன் அந்த பக்தர் நீங்க கூட சொன்னீங்களா, 2019 உங்களோட கடைசி மலேசியா திரைப்படம் வெண்பா. அதுல வந்து ஒரு கேமியோ பண்ணிருப்பீங்க. அதுல என்ன பாடல் காடி இருப்பீங்க, தண்டாயுதபாணி. கரெக்டா 2 வருஷம் கழிச்சு நீங்க நடிச்சு டெபியூட் படம் பேரு முருகன் சார்ந்துதான் வரும், வேலன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ராக்கி ரெக்கார்ட்ஸ்லயும் வந்து முருகன் கேசட் வால்யூம் 1 போட்டிருப்பீங்க. சோ முருகனோட பயணம் இப்படியே இருக்கு. ஆன்மீகத்துல வச்சு அறிக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி நம்பிக்கை இருக்கு. என் கூட இருக்கிறவங்க தான் ஆன்மீகத்துல இருக்காங்க. ஸோ அது பண்ணிக்கலாம். இல்லை ஆக்சுவலி ஐ ப்ரே டு சிவன் அந்த மாதிரிலாம் இருக்கும். தெரியல அது. ஓகே, கடவுளோட வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ 2021 நம்ம 2023க்கு வருவோம். ஓகே, ஸோ எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு சொந்தமா ஒரு சொந்த ரெக்கார்ட் லேபிள திறக்கணும்னு சொல்லிட்டு ராக்கி ரெக்கார்ட்ஸ்னு? ஓகே, ஒரு வழி தான் சொல்லலாம். நிறைய ஒரு பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும், மேலே இருக்கும் கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேலேருந்து ஒரு கீழே போகிற ஒரு தருணம் லைஃப்பில் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து யார் உண்மையிலே என் கூட இருக்காங்க, யார் உண்மையிலே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து புரிய வந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னோடய குடும்பம், என் கண்மணி. இந்த சர்க்கிள் தான் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் டிசைட் பண்ணது தான், ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக பண்ணியிருக்கோம், ஏன் இது நம்ம சொந்தமாக செய்யக்கூடாது, நம்மளால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு முடிவில் தான் ராக்கி ரெக்கார்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு வந்து நாங்கள் ஒரு டாஸ்க் வச்சுருக்கோம். சொல்லுங்கள். ஓகே, கிரிட்டிக்ஸ் ஓகே அப்படின்னா உங்கள் கருத்து என்ன? விமர்சனங்கள் அது வரும் போகும். ரூமர்ஸ்ன்றது ரூமர்ஸாவே இருந்தா பெட்டர் சில இடங்கள்ல. சோ அந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு சில கிரிட்டிக்ஸ் இருக்கு. சோ அதுல நான் வந்து அவங்க மாதிரி உங்ககிட்ட கேக்குறேன், மாடுலேஷன்லாம் மாத்தி. சோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கட்டல் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க முகேன் ராவ் காலிவுட்ல ஹீரோ ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் மலேசியால எங்க படம் பண்ண போறாரு? ஆக்சுவலி அப்படி இல்லை, மக்களே அப்படி யோசிக்குவாங்க. சில பேர் தான், இல்லை எல்லாருமே சொல்லலை, சில பேர் அப்படி யோசிக்குவாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இப்போ அங்கே கமிட் பண்ணிக்கிறது உண்மை தான். இங்கே எனக்கு வாய்ப்புகள் வரப்போ கண்டிப்பாக நான் எடுத்து செய்வேன். பட் நமக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி வரும்னா, அங்கே கமிட் பண்ணுற டைமில் தான் இங்கே வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் என்னால் கமிட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து நமக்கு இந்த டைம் ஃப்ரேம் அமைஞ்சிருச்சுன்னா ஐம் ரெடி டு டூ இட். எஸ். ஓகே, அந்த கிரிட்டிக்ஸை உடச்சிட்டீங்க. அடுத்த கிரிட்டிக்ஸ் ஓகே. முகேன் ராவ் ஹீரோ ஆயிட்டார், இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சப்போர்ட்டிங் ரோல்லாம் கொடுக்கறது? ஆக்சுவலி அது டோட்டலாக எல்லாருக்குமே பொருந்தது நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி ஹீரோவாக இருக்கணும்னா ஹீரோ மட்டும் பண்ணணும் இல்லை, சப்போர்ட்டிங் ரோல் பண்ணலாம். நானும் அதுக்கு ரெடி தான். ஏன்னா ஒரு கதையில் வந்து கதாநாயகனோட அந்த கதை தான் வந்து எப்பயுமே நாயகனாக இருக்கும், ஸ்டாரி தான் ஹீரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. பெரிய ஹீரோ இருக்காங்க, சின்ன ஹீரோ அதெல்லாம் பார்க்கறதுல கான்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பாட்டுக்கு வேணால் போயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் இஃப் த கான்டென்ட் டிமாண்ட்ஸ் மீ டு டூ அ சப்போர்ட்டிங் ரோல் ஐம் ரெடி டு டூ இட். எஸ். ஓகே, இதையும் உடைச்சிட்டாரு. அடுத்த கிரிட்டிக்ஸ் இது வந்து பரவலாக பேசப்படுறது தான், முகேன் ராவ் ஹீரோ ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் பாட்டுலாம் எங்கே செய்ய போறாரு? ஃபுல் ஃபோக்கஸ் அவர் ஹீரோல தான் இருக்கும். இல்லை, பாட்டு கண்டிப்பாக செய்வேன். பாட்டு இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பர்சனலாகவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்போ அடுத்த சாங்னு. ரீசெண்ட் டைமில் அந்த சாங்ஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த சாங்ஸ் வந்து பெரிய அளவில் போகாமல் ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கு. ஏன்னா லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பாட்டு வந்து என்றைக்குமே விடக்கூடாதுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஒரு முக்கியமான ஃப்ரேம். ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணுற டைமில் என்னால் பாட்டு ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் பிஸி ஷெட்யூல் அது சொல்லலாம். பட்
பாட்டு வந்து என்னைக்குமே விடக்கூடாது, பாட்டு வந்து கண்டினியூவாக செஞ்சுட்டு இருப்பேன். ஓகே. எனிவே வாழ்த்துக்கள். கிரிட்டிக் செக்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே. இப்போ வந்து நீங்க அதிகமா மலேசியாவிலும் இருக்கீங்க, இந்தியாவிலும் இருக்கீங்க. ஆனா உணவுன்னு வந்துட்டு மலேசியன் ஃபுட்டா, இந்தியன் ஃபுட்டா? இங்கே தான் இந்தியன் ஃபுட். மலேசியன் ஃபுட் தான். மலேசியன் ஃபுட். மலேசியன் ஃபுட்னு சொல்றது அது தாய்லாந்து ஃபுட்னுக்கு தொம்யம். ஓ 2 நாட்டையும் தாண்டி தொம்யம் பிடிக்கும். அப்புறம் நஸ்லமா சாப்பிடுவேன். பட் தொம்யம் தான் மெஜாரிட்டி. எங்கே போனாலும் அதான் கேட்பேன். அப்ப நீங்க யாரு இந்தியால இருந்து கூட்டு வந்தாலும் தொம்யம் கூட்டு போயிருவீங்க. ஏன்னா ஈக்கான் பக்கர் சாப்பிட போறீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் யஸ்மின் நாங்கள் வந்து எங்கள் இந்தியாவில் கொரியன் ஷாப் பண்ணி பார்த்தோம். கொரியன் ஃபுட்டும் பிடிக்கும். என்னோட அசிஸ்டன்ட்லாம் அங்கே இருப்பாங்களா, அவங்களாம் கூட்டி போயிட்டு கொரியன் சாப்பாடு வச்சிட்டோம். அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க மூஞ்சிலாம் சரியில்லை வர அப்படியே ஓகே நான் நல்லா இருக்கு தி டோன்ட் என்ஜாய். பட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி அந்த மாதிரி சாப்பாடு ஸ்பைசி. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒத்த குருவே சாப்பிட வச்சா எப்படி? கடைசி கேள்வி, ஒரு ரோல் இந்த ரோல் வந்து நான் எப்படியாச்சும் நடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு ரோல்னா என்ன? ஆக்சுவலி போலீஸ் ரோல். போலீஸ் ரோல் அது பண்ணிட்டேன். இல்லை அது எனக்கு ஆசை ஆக்சுவலி ஒரு போலீஸாக பண்ணணும். உங்களோட ஆம்பிஷன் கூட நீங்க ஒரு ஆக்டரா இல்லைன்னா போலீஸ் ஆகணும்னு தானே? போலீஸாக இருந்து இப்போ தம்பி ஆயிட்டாரு. ஆனால் நீங்க வந்து இப்போ படங்கள்ல நடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு போலீஸா ஒரு வில்லனா கதாபாத்திரங்கள்லாம் நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆக்சுவலி. அடுத்து வந்து உங்களுக்கே தெரியாம நாங்க சில படங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அந்த படத்தை நாங்க காட்டுவோம். அந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் வந்து பத்திகேஃபில் பிக் பாஸ் முடிஞ்சு இந்த கப்போட வந்தது. ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டாரி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறப்ப வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் டைம் தான் போகிறேன். ஒரு இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் இங்கே கிளம்பி வாங்க, உங்களை நேரடியாக பார்க்கணுன்னு. ஸோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை வந்து திருவண்ணாமலை போகணும்னு சொல்லிட்டு ஆசை. இப்போ இந்தியா போனால் திருவண்ணாமலை போயிடணும். நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போகிறேன், என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையில் வேண்டிக்கிட்டேன். ஒரு வேளை எனக்கு வந்து நல்லதாக நடந்துச்சு, கப்லாம் ஜெயிச்சிட்டேன்னா, ஏன்னா தெரியல அந்த டைம் நடக்குமானலாம் தெரியாதுல்ல, ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த கப்போட பத்திகேஃபில் உங்கள் சன் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போட்டு வச்சுருந்தேன் அங்கேயே. ஆமாம். ஸோ அப்போ வந்து டீல் என்னன்னா 2 விஷயம். ஒன்று அது நடக்கும், 2வது வந்து நான் அடுத்த தடவை திருவண்ணாமலை இருப்போம் ஒண்டியாக வர மாட்டேன், என் கண்மணியோடு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஜெயிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி கப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் இருந்ததுக்கப்புறம் நேராக பத்திகேஃப் தான் போயிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கப் காடியிலே வச்சிட்டேன். நான் மேலே போகிறதுக்கு நிறையா வயசான அம்மாலாம் இருக்காங்களா, பாட்டிங்க எல்லாம், அவங்களாம் என் கூட சேர்ந்து நடந்து வந்தாங்க. அது ரொம்ப அன்ஃபர்கெட்டபிளாக இருந்துச்சு, டச்சிங்காக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு இல்லை மேலே என் கூட மேலே ஏறி வந்தாங்க. மேலே வரைக்கும் ஏறி வந்து திருப்பி கூட கீழே வந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வரவேற்பு அந்த 100 நாளுக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும்ல. கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்களா? ஓகே, அடுத்த பிக்சர். ஓகே, இது உள்ள பாய்ஸ். ஸோ அது எப்படி சொல்கிறது, உள்ளே அமைஞ்சிச்சு, தற்செயலாக அப்படியே நடந்துச்சு. ஸோ வி பிளேட் அலாங் வித் இட். எஸ். ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாரும் கூட கான்டாக்டில் இருக்கீங்களா? எனக்கு வந்து சாண்டி அண்ணன், தர்ஷன், இவங்க 2 பேர் தான் எப்பயுமே கான்டாக்டில் இருக்காங்க. படங்கள் வரப்போ சொல்லுவேன் நான் அப்படின்னு, அவர் ஏதாச்சும் பண்ணுவார் எனக்கு அனுப்புவார். தர்ஷனுக்கு கூட நான் அடிக்கடி கால் பண்ணி பேசுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால இவங்க மட்டும் தான் என் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் தர்ஷனுக்கும் அந்த பிக் பாஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். 2 பேரும் அதே மாதிரி 2 பேரும் வந்து ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணீங்க. அவர் கூகுள் குட்டப்பாளனி இது பண்ண, நீங்கள் வேலையில் இது பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் பேசிப்பீங்களா? பேசிப்போம். அவனும் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். படம் ரெடிஸ், அவர் ஒரு போலீஸான ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் கால் பண்ணி பேசிக்குவோம் நிறைய விஷயங்கள். ஓகே, அடுத்த ஃபோட்டோ. ஓகே, இது வந்து சிவாஜி இல்லம். செவ்வாலிய நம்ம நடிகர் திலகம் அவரோட வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுவோம். பிரபு சார் வந்து எப்படின்னா, அவர் வந்து எந்த செட்டுக்கு போனாலும் சாப்பாடுலாம் அவர் வீட்டிலேருந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த டைமில் வந்து சாப்பாடு அவர் வீட்டில் வச்சு எல்லாத்தையும் வர சொன்னார். வந்துட்டு ஹி வாண்ட்ஸ் டு மீட். ஒரு அந்த ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட்காக நான் தான் உனக்கு அப்பாவை பண்ண போகிறேன், சன்னா பண்ண போகிறீங்க, நல்லாயிருக்கும், இது ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொல்லிட்டு சிவாஜி சார் ஃபோட்டோ பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ அவரே கூப்பிட்டு பிடிக்க சொன்ன ஃபோட்டோ தான் அது. ஓகே, ஸோ அவர்கிட்ட பேசப்போது அந்த அந்த இல்லம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்களாம் போனதில்லை. ஸோ எங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை நல்லா நார்மலாக இருந்துச்சு. ஆக்சுவலி தே ஹேவ் இப்போ இந்த மாதிரி ரூம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தனியாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும், நிறைய ஏரியாஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் நான் நம்மளை கூப்பிட்டாங்க மரியாதைக்கு, நம்ம மரியாதையை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதோட அடுத்த ஃபோட்டோ இது நீங்கள் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தோடனே இது வந்து நடந்திருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனிருத் பிரதர் மீட் பண்ணுறேன். அப்போது வந்துட்டு இது வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு ஷோ, சூப்பர் சிங்கர் சீசன் 7 ஃபைனல்ஸில். ஸோ அப்போ அவர் மீட் பண்ணிட்டு சொன்னேன், பிரதர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு உங்களை தெரியும், நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மேடையில் ஏறப்போ அவர் சொன்னார், உங்களோட பாட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து பாடலாமா. ஸோ
ஸோ அது மூமெண்ட் மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கூட ஏதாச்சும் கொலாபரேட் இல்லை, நான் ஃபோனில் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொலாபரேஷன் மைக்ரேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அவரோட வாய்ஸில் நான் நடித்தது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டப்பேன். இவர் வந்து உங்களோட பயங்கரமான ஃபேன். ஸோ ஆனால் இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தாங்க நீங்கள் தெரியாது, யோசிச்சு பாருங்களேன். ஓ, இந்த பையன் தான் இந்த பையனா இவருங்க. ஸோ இது வந்து நம்ம வேலன் சக்ஸஸ் மீட், அதில் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறப்ப எடுத்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பின் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணி இப்போ எனக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே முகேன், இப்போ ஜின் த பேட் இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ பள்ளி விடுமுறையினால பிள்ளைகள்லாம் நிறையா வந்து இந்த படத்துக்கு வந்து செம்ம ஃபேன் ஆகி நான் பார்க்கணும், மறுபடியும் 2வது தடவை போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகிறாங்களாம். ஸோ பயங்கர வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து செய்கிறப்ப வந்து நான் என்ன நினச்சேன்னா, இது குழந்தைகளுக்கான படமாகவும் இருக்கணும், பெரியவங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஸோ அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலே வந்து அது சூப்பர் டூப்பர் அப்படி போகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இது வரைக்கும் அன்பும் ஆதரவும் கொடுத்த அனைத்து மக்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து பிள்ளைகளுக்கும் மிக மிக பெரிய நன்றி. ஸோ இன்னும் வந்து பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஜாலியாக வந்து தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜின் திரைப்படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம முகின் சொன்ன மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து செம்ம ஃபேன்ஸ் ஆகிட்டாங்களா, 2வது தடவை 3வது தடவை போகணுன்னு ஆசைப்படுறாங்க. யாரெல்லாம் இன்னும் இந்த படத்தை பார்க்கலையும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம முகின் மண்ணின் மைந்தனாச்சு, நம்ம வீட்டு பிள்ளை, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எப்படி, கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த ஒரு நல்ல நேர்காணல், அவர் கூட நிறைய விஷயங்களை பேசணும், பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் வந்து உங்களிடம் விடைபெறுது நான் நவீன் மற்றும் முகேன் ராவ்.